டிஎன்பிஎஸ்சியோட 2026 ஆனுவல் பிளானர் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம் டேபிளில் பேஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒவ்வொரு டேஸையும் ஒவ்வொரு வீக்கையும் யூஸ்ஃபுல்லாக படிக்கிறது அப்படிங்கிறத ஒரு டைம் டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதைத்தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நமக்கு டோட்டலாக நாளையிலேருந்து நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னா 380 நாட்கள் இருக்கும். சரிங்களா? இந்த டைம் டேபிள் வந்து வீக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா டே ஷெடியூல் போட்டோம் அப்படின்னா டெய்லி நம்ம படிப்போம் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும் இல்லையா? நம்ம படிக்கவே இறங்கிட்டாலுமே ஏதாவது ஒரு வேலை வந்துடும். ஹாஸ்பிட்டல் போகிறதா இருக்கலாம், ஏதாவது ஒரு வேலை, ரிலேட்டிவ்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற வேலை, ஏதாவது ஒரு வேலை ஆகிடும். அப்படிங்கிறதுனால நான் டே ஷெடியூல் போடலை, வீக் ஷெடியூல் தான் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபாக படிக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் ஜாப் போயிட்டு படிக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி வந்து நான் ஷெடியூல் போட்டிருக்கேன் அப்படின்னா 380 நாட்களை வந்து 52 வாரமாக பிரிச்சிருக்கேன். அந்த 52 வாரத்தில் ஃபஸ்ட்டு 26 வாரம் வந்து ஜிஎஸ் ஸ்கூல் புக்ஸில் உள்ள ஜிஎஸ் மட்டும் நம்ம படிக்க போகிறோம். அடுத்த 26 வாரம் வந்து ஸ்கூல் புக்ஸில் உள்ள தமிழ் படிக்க போகிறோம். மேக்ஸ் வந்து 2லேயுமே வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் லாஸ்ட் 26 வாரம் வந்து நம்ம ரிவிஷனும் டெஸ்ட்டும் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு போட்டிருக்க அந்த 26 வாரத்தில் ஜிஎஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கோம். ஏன்னா நிறையா இருக்கிறதுனால ஒரு நாள் படிக்க முடியலைனாலும் ஓகே, அடுத்த நாள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதனால தான் உங்களுக்கு வாரம் ஸ்கெடியூல் வந்து போட்டிருக்கேன். 26 வாரம் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதையுமே வந்து 13 வாரம் 13 வாரமாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு 13 வாரத்தில் ஸ்கூல் புக்ஸு நியூ படிக்கணும். சயின்ஸு, சோசியலு, சைட்லேயே மேக்ஸும் போட்டுகிட்டே வரணும். ஓகேங்களா? சைடில் பாருங்கள், நான் உங்களுக்கு மந்த்தும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த 13 வாரம் வந்து ஸ்கூல் புக்ஸு, ஓல்டு புக்ஸ். ஓகேங்களா? அறிவியல், சமூக அறிவியல் ப்ளஸ் கணிதம் சைட்லேயே நீங்கள் பார்த்துட்டு வரணும். இது மந்த்து வந்து மார்ச்லேருந்து மே மாதம் வரைக்கும் நெக்ஸ்ட் இயர். அடுத்த 26 வாரத்தை நான் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா 14 + 8 + 4 அப்படின்னு பிரிச்சிருக்கேன். அந்த 14 வாரத்தையுமே நான் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா 7 + 7. 7 வாரத்தில் ஸ்கூல் புக்ஸு நியூ. ஓகேங்களா? தமிழ் படிக்கணும். ப்ளஸ் மேக்ஸ் வந்து எல்லா இதுலேயுமே நீங்கள் சைடில் போட்டுகிட்டே வரணும். அடுத்த 7 வாரம் வந்து பழைய புக்கு தமிழ் ஸ்கூல் புக்ஸு தான். சைடில் மந்த்துமே உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ அதை வாட்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 8 வாரம் வந்து ரிவிஷன் தான். ஓகேவா? செப்டம்பர் டு அக்டோபர் 26 வரைக்கும். லாஸ்ட்டு 4 வாரம், அதாவது 1 மாதம் இருக்கும். அதில் வந்து டெஸ்ட் பேட்ச், ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நவம்பர் 2026. ஓகேவா? நான் அதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டேன். ஏன்னா டிசம்பர் 20ல் தான் வந்து குரூப் 4 எக்ஸாம். ஓகேவா? இன்னும் ஒரு 20 நாள் இருக்குது. அதில் நீங்கள் இதெல்லாம் படிக்க வேண்டியது மீதம் இருக்குது. எதில் வந்து நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க, டெஸ்ட் பேட்ச் அட்டென்ட் பண்ணும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இதில் வந்து நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த 20 நாளுக்குள்ளே நீங்கள் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா சக்ஸஸ் பண்ணிடலாம். இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். டெலிகிராம் சேனலோட லிங்க்குமே இந்த வீடியோக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணி இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.